அது என்னமோ தெரிலங்க, எத்தனை வருஷம் ஆனாலும் இது மேலே இருக்க கிரேவிங்ஸ் மட்டும் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. நீங்களும் அப்படிதானா அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டுன்னு தெரிஞ்சும் நமக்கு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே இதுதான் பிடிக்குது. சரி, ஓகே, வாங்க 2 மினிட்ஸ் ரெசிபியை எப்படி 5 மினிட்ஸ்க்கு செய்யலான்னு பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இதில் நான் சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, முட்டை உடச்சி ஊற்றிருப்பேங்க. அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு கடைசியாக பாருங்கள். அப்புறம் இந்த சப்ஸ்கிரைப்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதை கொஞ்சம் மறந்துடாமல் செஞ்சுட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிட்டு போயிடுங்க. ஆக்சுவலாக நூடுல்ஸ் அப்படிங்கிறது நான் எப்போ வெக்கேஷன் வந்தாலோ லீவோ சாட்டர்டே சண்டே எல்லா டைம் அதை வந்து 1 டைம் செஞ்சு சாப்பிட்டுட்டு தாங்க ஊருக்கு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாளுங்க, போயும் நீ நூடுல்ஸ் சாப்பிட தான் போனியா, இப்படி ஹாஸ்டல் சாப்பாடில் கஷ்டப்பட்டுட்டுன்னு சொல்லுவாளுங்க. பட் எனக்கு என்னமோ அதை சாப்பிட்டாதாங்க திருப்தியாகவே இருக்கும். எனக்கா சமைச்சிக்கல இந்த வெங்காயம் தக்காளி கூட போடாமல் செய்வேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லி லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ண விஷயம் தாங்க அந்த லேஸ் இருக்குல்ல, அதை வந்து நல்லா நொறுக்கிட்டு ஆட் பண்ணேன். பட் அது சாப்பிடல டேஸ்ட் தெரிஞ்சிச்சு. நான் ரொம்ப சின்னதாக நொறுக்கிட்டனால பீசஸ் எதுவும் தெரில. ஒரு அன்ஹெல்தி ஃபுட்டை இன்னும் எப்படி அன்ஹெல்தி ஆக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.